நண்பர்களே, இன்னைக்கு வந்து ஒரு செம எக்ஸைட்டிங்கான நாளுங்க. லெஜெண்ட் சரவணா இஸ் பேக்குங்க. நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் ஓனர் ஆகிய லெஜெண்ட் வந்துட்டு ஒரு புது படத்தோட வந்திருக்காரு. அந்த படத்தோட ட்ரெய்லரை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். லெஜெண்ட்ல நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். தலைவா லெஜெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆள் அடையாளமே காணாம போயிருந்தாரு. இப்ப திரும்ப வந்து ஒரு புது கெட்டப்போட புது உருவத்தோட வந்திருக்காரு. நான் ட்ரெய்லர் எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. ஆனா நான் என்னோட ஏர்ஜஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு உங்க கூட சேர்ந்து பார்க்கணும்னு விருப்பப்படுறேன். ஆக்சுவலி நம்ம எப்படி லெஜெண்ட் படத்துக்கு ஒரு ரோஸ்ட் வீடியோ போடாம போனோம், அது கூட போடலாம். அது நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்றத பொறுத்து பாத்துக்கலாம். சரி வாங்க லெஜெண்ட் படம் ட்ரெய்லர் பார்ப்போம். சரி கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். படம் பேரு லீடர். எல்லா படமுமே பாத்தீங்கன்னா எல்லுல தான் ஆரம்பிக்குது. லெஜெண்ட், லீடர், லெஜெண்ட் சரவணா. கிளம்புன 9 வண்டி எங்கடா போச்சு? என்னங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரேமே பார்த்தா ஒரு லோக்கி அண்ணாவோட படத்தோட டோன் வைப் வருது. யாருக்கு தெரியும், ஐடி 2 எடுக்கிறதுக்கு பதிலா லெஜெண்ட் கூட வந்து சேர்ந்துட்டு லீடர் படம் கூட எடுத்துருக்கலாம். எது அண்ணா பூரா வண்டி இங்கே தானே இருக்கு, எவன் பண்ணதுன்னு தெரியலண்ணே. நம்ம லெஜெண்ட் வந்து ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு. என்ன 2 மணி சங்க இவ்வளவு சீக்கிரம் ஊதிட்டானுங்க? கால பாறா ஊதி தொட்டுக்கான் போ. தலைவா வா தலைவா தலைவா இல்ல கேங்ஸ்டரா? அப்பாண்ணே. அப்பா எல்லாரும் செல்லமா அப்பான்னு கூப்பிடுவாங்களே, அந்த அப்பாவா? நான் தான் உன் பிள்ளை. பிள்ளையா? ரேவதி பிள்ளையாடா? வசந்தி பிள்ளையா? ஃபாதர் கெட்டப்ல வராரு இந்த படத்துல. புது கெட்டப்ல வந்திருக்காரு. தாடி எல்லாம் வளர்த்திட்டாருங்க. பிஜிஎம் எல்லாம் வேற நல்லா இருக்கு. மோக்கோ பாட்டெல்லாம் யூஸ் பண்ணி ஐயோ என்னங்க ஆக்ஷன் கிங்காவே வந்துட்டாரு. ஆக்ஷன் கிங். டேய் என்னடா ஆக்ஷன் நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலி பார்க்க நல்லா இருக்கிறாரு இந்த சீன்ல எல்லாம். எப்படிடா தாடி எல்லாம் வளர்த்தி ஆள் க்ரூம் ஆயிட்டாரு. நீ என்ன பெரிய ஹீரோவா? தாமாடா சாமி நம்ம பார்த்து கட்ட வார்த்தையில பேசுறாரு. ஓ மை காட். ஆனா லோகேஷ் கனகராஜ் படத்தோட வைப் தாங்க ரொம்ப ஹெவியா அடிக்குது. எல்லா அப்பனும் தான் புள்ளைக்கு ஹீரோ தான்டா. அப்பா சென்டிமெண்டோட வந்துட்டாரு. என் வாரிசுடா, சிங்க குட்டிடா. இப்ப நான் சயின்டிஸ்ட் இல்லடா, அப்பாடா. இப்பவே கதை ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. குழந்தைக்கு காது கேட்காது. அப்பா வந்து சைட் கேப்ல வந்து பெரிய மாஸ் ஹீரோவா இருப்பாரு. I like this flavor pa. கைஸ் உண்மையா சொல்றேன், நல்லா இருக்குங்க. இத நான் எதிர்பார்க்கல. லெஜெண்டே கம்பேக் கொடுக்கறாருங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். மேபி இந்த படத்துல வந்துட்டு அவர் ஆக்சுவலி சக்சஸ் பார்க்கலாம். இந்த படத்தை ட்ரால் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். பிரம்மாண்டம் எதுக்கு சார்? வெற்றிக்குதான். கிளிம்ஸை பார்க்க வந்து அப்படிதான் இருக்கு. படத்துக்குள்ள டைலாக் எப்படி வைப்பாங்கன்னு தெரியல. இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியா தான் இருக்கும். எதிரியால மறுபடி எந்திரிக்கவே முடியாது. பட் ஆனா யோசிச்சு பார்த்தா எப்படி வந்து லெஜெண்ட் படத்தை யாருமே ட்ரோல் பண்ணாம விட்டோம். அதெல்லாம் சூப்பரான படங்க. அதெல்லாம் வந்துட்டு நல்லா வந்து ரோஸ்ட் வீடியோ போறதுக்கு சூப்பரான படம். இன்கேஸ் வேணும்னா சொல்லுங்க, அதுக்கு வந்து ஒரு வீடியோ போடலாம். ரொம்ப காலம் ஆச்சு, நிறைய பேர் நீங்க பாத்தீங்களானே தெரியல. வண்டர்ஃபுல்லான மூவி. எனிவேஸ் நம்ம வந்துட்டு மத்த ரீல்ஸ் எல்லாம் என்னென்ன வந்திருக்குன்னு பார்ப்போம் இன்னைக்கு. இப்பதான் ஒரு லெஜெண்டை முடிச்சுட்டு வந்தா இங்க நடந்தா சின்ன தளபதி சீன் போட்டிருக்காரு. தொப்பைய மறைக்க பார்க்க கூடாது, குறைக்க பார்க்கணும். ஓகே? என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? நிஜமாலுமே ஒருக்குள்ள வந்து தளபதியாவே நினைச்சு வாழ்றாருங்க. துப்பாக்கி இவர்கிட்ட கொடுத்துருக்கணும். ஃபியூச்சர் நியூஸ் 2046 செய்திகள். இன்னும் எனக்கு எத்தனை வயது ஆனாலும் நான் மட்டும் தாண்டா சூப்பர் ஸ்டார் சொல்லி 95 வயதிலும் ஜெயிலர் 6 படத்தில் நடித்து வருகிறார். ஏண்டா நியாயமா பண்ணுங்கடா, அநியாயம் பண்ணாதீங்க. ஏய் வச்சு என்னமோ எடுத்து போட்டுருக்கானுங்க. மக்கள் பல வருடங்களாக எதிர்பார்க்கப்பட்ட கைதி 2 திரைப்படம் இந்த ஆண்டு இறுதிக்குள் தொடங்கும் என அப்படத்தின் இயக்குனர் தெரிவித்துள்ளார். இன்னும் 20 வருஷம் கழிச்சுமா? ஆச்சரியப்பட மாட்டேன் இதெல்லாம் நடந்தா. கைதி 2 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜனநாயகன் மூவி ரிலீஸே ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறமேல தானே கைதிக்கலாம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. நிலாவில் கட்சி தொடங்கிய சைமன் அங்கேயும் ஏலியன்களிடம் திரள் நிதி திரட்டி புதிய ராக்கெட் வாங்கியதால் ஏலியன்கள் கடும் கோபத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. யாருங்க சைமன்? தெரியல. தீமானதா சொல்றாங்களா? தெரியல. என்னடா
பார்த்தேன் இப்போ என்ன ஏஐ விட மோசமாலாம் எடுக்கிறானுங்க. இதான ஒரு நல்ல டெலிவரி மெத்தட். பெஸ்ட் எடிட் ஐ ஹவ் சீன் இன் 2026. அப்படி என்ன எடிட் பாப்போம். 20 செகண்ட்ல பல இமோஷன்ஸ் எனக்கு கொடுத்துட்டு போயிட்டான். மூட் ஸ்விங்ஸ்ல எடிட் பண்ணான்னு தெரியலையே. இன்ஸ்டால பாத்தீங்கன்னா ஒரு புது வகையான வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஏஐ சாப்பாடுகள், நம்ம கன்சியூம் பண்ற சாப்பாடு, ஸ்மோக் இதெல்லாமே வந்துட்டு ஏஐயா வந்து நம்ம கிட்ட பேசுது. கணக்கண்டா மாப்ளே, நான் தாண்டா பிரியாணி ருசியா இருக்குன்னு சாப்பிட்டுவேன். ஆனா உள்ள போனதும் வயிறே டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி வெடிக்கும். நெருப்புடா நெருங்கடா பாப்போம். பிரியாணி வந்துட்டு நெருப்புடா நெருங்கடா பாப்போம். டேய் மைதா வந்தா ஃபெவிகால் மாதிரி ஒட்டிப்பேன். ஜேசிபி வச்சு இழுத்தாலும் நகர மாட்டேன். மைதா ஜேசிபி வச்சு இழுத்தா கூட நவராதா? என்னதாங்க ஹெல்தி? எதுவுமே ஹெல்தி இல்ல. டிராபிக் ஜாமா? கவலைப்படாத, நான் வந்தா ஹைவே ரோடு மாதிரி வழுக்கிட்டு போகும். கீழே போட்டாலும் வழுக்குது, வயிற்றுக்குள்ள போட்டாலும் வழுக்குது. வழுக்கிறதே இந்த வாழைப்பழத்துக்கு வேலையா இருக்குங்க. பிரியாணியா இருந்தாலும் கடைசியில இந்த தயிர் சாதம் கால்ல தான் விழணும். நான் தாண்டா கூல் டான். என்ன நம்ம எடுத்திருக்க? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? திவாகர்? வாட்? திவாகரா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திவாகருக்கு எப்படி தாடி வந்துச்சு? எப்படி? அதுவே நடக்காத விஷயமாச்சே. அது இல்லாம அவர் எதுக்கு கன்னடால பேசிட்டு இருக்காரு? டேய் திவாகர், கன்னடால என்னடா பண்ற? எப்படியோ ஒரு வகையில நல்ல விஷயம் தான். இங்க இருந்து பார்சல் பண்ணி அவரை வந்து கன்னடா கணிச்சாச்சு. அங்கேயே வச்சுக்கோங்க. கன்னடா இண்டஸ்ட்ரியிலேயே அவரை வச்சுக்கிட்டு இங்க கூட்டிட்டு வர வேணாம், அங்கேயே இருக்கட்டவர். சிவிக் சென்ஸ் ஆஃப் இந்தியா. சனியும் முச்சவன் சாப்பிட்டு ரோட்லேயே கவரை போட்டு போகிறான் பாரு. ஏதோ அப்போ விட்டு ரோடு மாதிரி. வர நம்ம மக்களுங்களுக்கு சுத்தமாக சிவிக் சென்ஸ். நம்ம உண்மைதான். நம்மளும் எத்தனை காலம் தான் இப்படியே இருக்க போறோம்? மாற்றம் வேணுங்க. கன்றாவியே Two of the greatest Tamils of all time. என்னங்க பேர்? கோகேஷ் லங்கராஜ் போட்டிருக்காரு. Who is the other guy? அதுக்கு இவரு ராஜராஜ சோழன். High level IQ beams. Do you know how much your face will change with 1 month of sugar cut? இல்லை, எனக்கும் தெரியாது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. போலாமா? அந்த வண்டியை ஓட்டுறா. மாயன் ஓட்டுறாங்க. இந்த பாரு, நீ ஒரு தடவை வரப்ப இதே மாதிரி பண்ணிட்டு இருக்க. மத்த என்ன ஓட்ட மச்சான் கால் உடைஞ்சிக்குது, நீ ஓட்டு. ஐயோ பாவத்த, நீ என்ன ப்ராப்பர்ட்டி ஜோக்லாம் எடுத்துன்னு வர? வண்டி ஓட்டுறதுக்கு என்ன கஷ்டம்? டெய்லி ஒன்னு பிக்கப் பண்ண வந்து டிரைவர் வழி நானே பார்க்கணுமா? ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிட கூடாதா? ஓ அதனால ஓகே மேக் சென்ஸ். என்னாலும் நீ தாண்டா மச்சான். மச்சான் எனக்கு கண்ணே தெரியலடா. நான் எப்பறா மச்சான் கை இல்லடா. கையில்லாம எப்படி ஓட்ட முடியும்? கண்ணு இல்லாமையும் ஓட்ட முடியாது. ஆனா கை இல்லாம ஓட்டவே முடியாது. கை இல்லாம எப்படி வண்டி ஓட்ட முடியும்? கை இல்லாம வண்டி ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆயிடும். நீயே ஓட்டு. நீ ட்ரங்கன் டிரைவர் தீரிடா, நீயே ஓட்டுறா. டேய் இங்க பாரு, தேவலாம் பண்றாத. பொச்சில அடிப்பேன். ஓட்டு, வண்டி ஓட்டு. பேர் பேசா. ஐயோ ஒத்த பேரலிசா. இதுக்கு மேல என்ன ஒண்ணுமே இல்ல. உன்கிட்ட அதுக்கு அப்புறம் பாயிண்டே கிடையாது. ஆம்பளைல ஓட்டா. ஒரு ஊர்ல அம்மா பால் காய்ச்சுனாங்க சுண்டா. அவங்க பக்கத்து வீட்டு அக்காவுக்கு பிங்க் கலர் கூந்தல். அக்காவை பார்த்து நானும் முடிக்கிடை அடிச்சேன். சுந்தர்சி படம் பார்த்து நைட்டு முழுக்க கை தட்டுனேன். சுந்தர்சி இருங்கடா டப்பு ஹார்ட் அட்டாக் கொடுக்குற மாதிரி பண்றாங்களே. இன்ட்ரெஸ்டிங் காணொலி. ஆனா அன்பே சிவம் கந்தசாமி ரொம்ப பேசுறான் தாய்மொழி. சம்பந்தமே நம்ம எங்க நீ தாய்மொழிக்கு போன? எடுக்க காந்தி போனாரு டண்டி. உப்பை எடுத்து கடல்ல போய் கழுவுனாரு கைகள். சுறா மீன் இருக்கு இந்த பக்கம் ஓடியா. இத முன்னாடியே சொல்ல மாட்டியா? தேவாங்கு வேற எதுவும் இல்ல. தேவாங்கு இனி என்ன கடிச்சிருச்சு போயிருச்சு என் வாலு. என்ஜாய் பண்ண சொல்றவன படுக்க போட்டு. நீ ஏப்பா சைலண்டா வர? நல்லா தப்பா மூஞ்சிலே ஆர்வமா இருக்கு. நீ கேர்ள்ஸ் பாத்ரூம் எட்டி பாரு. ஏனிய கூரை நோக்கி போடாதீங்க, வானத்தை நோக்கி போடாதீங்க, ஏனியே போடாதீங்க.
நைஸ் நைஸ். என் பேரு கரசாமி, என்ன கரன்னு கூப்பிடுவாங்க. என்னோட பேர் கோபால். நான் எனக்கு எங்க ஊர்ல என்னை கூப்பிடுறது எல்லாம் கோபால் தான் கூப்பிடுவாங்க. இது என்ன செய்தின்னு எனக்கு புரியல. என் பேர் கோபால், எங்க ஊர்ல எல்லாரும் என்னை கோபால்னு கூப்பிடுவாங்க அப்படின்னா. இதோட இந்த வீடியோவை இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து லெஜெண்ட் மூவியோட ரோஸ்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா போடுவேன். நேயர்கள் விருப்பம் தான் முக்கியம், அதனால நீங்க சொல்லுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பீஸ்.